உலகெங்கிலும் இருக்கும் நெக்ஸ்ட் ஜென் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. நம்மளோட சேனலுக்கு நான் ரொம்ப புதுசு. அதாவது 2025 புத்தாண்டு பலன்கள். 2025 நமக்கு மலர்ச்செண்டுகளை கொண்டு வருகிறதா? நம் வாழ்க்கையில் ஏற்றங்களையும் மாற்றங்களையும் தரப்போகிறதா? என்னதான் சார் நடக்க போகுது சார்? ஒவ்வொரு வருஷம் முடியும் போது நமக்கு ஒரு க்யூரியாசிட்டி. இந்த வருஷம் போச்சு, சென்றது நீ மீளாது, இந்த வருஷம் இப்படியே போச்சு, அடுத்த வருஷமாவது நமக்கு நல்லது நடக்குமா போன்ற விஷயங்களில் என்கொயரி நமக்கு என்ன, இந்த வருஷத்தோட கவலைக்கு தான் நோ, டென்ஷனுக்கு நோ, இன்னையோட குடினோ. ஒவ்வொரு வருஷமும் நம்ம சொல்கிற பாலிசி தான், இன்னையோட குடினோ. ஆனால் ஜனவரி 1 திரும்ப ஃபஸ்ட்லேருந்து எல்லாம் ஃபஸ்ட்லேருந்து அந்த மாதிரி. இனிமேல் நான் கோவமே பட மாட்டேன் சார் இனிமேல் நான் அப்படி பண்ணுவேன் சார் என் பிஸ்னஸ் இனிமேல் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணி அப்படி கொண்டு போய் நான் அதை பண்ண போகிறேன் சார் நான் பாருங்கள் சார், நான் மீன் பிடிக்க வரல சார், திமிங்கலம் பிடிக்க வந்திருக்கேன். சொல்கிறதெல்லாம் ஓகே. நம்ம என்ன தான் பண்ணாலும் நமக்கு கிரகங்களோட சப்போர்ட் இல்லாமல் நல்லா ஜெயிக்க முடியல சார். நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் பிஹெச்டி படித்த டாக்டராக இருக்கலாம், நீங்கள் எவ்வளோ பெரிய விஞ்ஞானியாக இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம், ஆனால் கிளையண்ட் வர்றது அது கிரகங்கள் தான் முடிவு பண்ணணும். கிளினிக் வச்சுருக்கேன் சார், ஒருத்தன் கூட வரல, அதுக்கு என்ன செய்யுது? அது ராசி. ஸோ அந்த ராசிங்கிறது என்னன்னா கிரகங்கள். அட் த மேக்ஸ் நீங்கள் எங்கே போய் விழுந்தாகணும்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள், உங்களுக்கு நடக்கக்கூடிய லக்கு போன்ற விஷயங்களில் தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் பெரும்பகுதி செலவாகிறது. அப்போது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் இது நடக்கும் சார், இதில் மட்டும் நீங்கள் முனைப்புடன் செயல்படுங்க. இதை நீங்கள் முனைப்புடன் பண்ணிங்கன்னா இந்த வருஷம் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. இந்த வருஷம் இதுக்கான நேரம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுன்னா அதுபடி நம்ம ஃபோக்கஸ் பண்ணி போகலாம். எது இதெல்லாம் நல்லா இருக்குது, எது இதெல்லாம் நல்லா இல்லை. 2025 3 மேஜர் டிரான்சிஷன் நடக்க போகுது. என்னது? 1 குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுக்கு இது பயிற்சி. இதில் ஏதாவது ஒன்று நடந்தாலே நமக்கு ஓரளவுக்கு அடி விடும். இதில் 3 நடந்திருக்கு அப்படிங்கும்போது சார் நல்லா புரிஞ்சுங்க. 3 மேஜர் டிரான்சிஷன் நடக்கும்போது இவர் நமக்கு இது நல்லா இல்லைனாலும் அண்ணன் நம்மளை காப்பாற்றுவார். அண்ணன் நம்ம கெடுதல் பண்ணாலும் தம்பி நம்மளை காப்பாற்றுவான். அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் நம்மளை காப்பாற்றுவாங்க. ஸோ ஜென்ரலாக இந்த வருஷம் எப்படி இருக்குன்னா சூப்பராக இருக்கும் சார். ஜென்ரலாக இந்த வருஷம் ஆடி போய் ஆவணி வந்தால் டாப்பில் வரும். அந்த மாதிரி டாப்பில் இருக்குது இந்த வருஷம். காரணம் என்னென்னா உங்களுக்கு 3 மேஜர் டிரான்சிஷன் நடக்கிறதுனால, ஒன்று அண்ணன் சனி பகவான் கை விட்டால் அண்ணன் குரு பகவான் காப்பாற்ற மாட்டாரா? அல்லது அண்ணன் குரு பகவான் கைவிட்டால் ராகுகேது அண்ணன் காப்பாற்ற மாட்டாங்களா? யாராவது ஒருத்தர் நம்மளை காப்பாற்றுவாங்க. சரி, போதும் பீடிகை. இந்த நம்பிக்கைகளுடனே நமது ராசி பலனை துவங்குவோம். நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க. இது உங்களுக்கு பொன்னை அள்ளித்தரும். பொன்னை மட்டுமல்ல, புகழையும் பெயரையும் பெரிய ரீச்சையும் கொடுக்கக்கூடிய விஷயங்களாக இது அமையும். ஆக ஒவ்வொரு ராசிக்காக நம்ம பார்த்துடலாம். ஒவ்வொரு இது நடக்க போகுது, இது நடக்க போகுது, இந்த நாள் நல்ல நேரம், இந்த நாள் நல்லா இல்லை, இது பண்ணு, இது பண்ணாத, சிம்பிள். அவ்வகையில் மீனராசிக்காரர்களுக்கான புத்தாண்டு பலன்கள். ஜென்ம சனி துவங்கிவிட்டது. ராசியிலே சனி பகவான் இருக்கிறார். 12ஆம் வீட்டிலே ராகு பகவான் இருக்கிறார். 12ஆம் வீட்டில் ராகு இருந்தால் என்ன ஆகும்? 10க்குடைய குரு பகவான் கேந்திர பலம் பெற்று 4ஆம் வீட்டில் இருக்கிறார். 10க்குடைய குரு பகவான் கேந்திர பலம்னா என்ன? கேந்திர பலம்னா என்னன்னா உங்களுக்கு ரொம்ப பலசாலியாக, ரொம்ப பலமாக இருக்கிறார் இந்த 4ஆம் இடத்துல. அப்போ என்ன நற்பலன்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய புதிய கிளையண்ட்ஸு, புதிய புதிய கமிட்மெண்ட்ஸு, புதிய புதிய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு உருவாக தொடங்கும் இந்த கேந்திர பலம் பெற்ற குரு பகவானால். வேறு என்னெல்லாம் நடக்கும் குருஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் ஒரு சிம்பிளான ஒரு கதையோடு இதை தொடங்குறேன். ஒருத்தர் இருந்தாராம், ஒரு பெரிய பேராசிரியர். என்ன பண்ணால் இந்த மாதிரி ஒரு கடைக்கு போகிறார். கடைக்கு போய் என்ன பண்ணுறார், இந்த மாதிரி எனக்கு இது பண்ணணும், முடி ட்ரிம்மிங் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அந்த கடைக்காரர் ரொம்ப நேரமாக அவர் உட்கார வச்சுருக்கார். இந்த மாதிரி ட்ரிம்மிங் பண்ணுறதுக்கு டைம் ஆகும், நிறைய கிளைண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அப்புறமா என்ன பண்ண, ஒரு ட்ரிம்மர் மாதிரி ஒன்று கொடுக்குறாரு. இதை எடுத்து நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்கன்னா பேராசிரியர், நீங்களே உங்கள் தாடியெலாம் ட்ரிம் பண்ணிக்கலாம். சரி, இதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு என்ன பண்ணுறார், அந்த ட்ரிம்மெல்லாம் எடுத்து இப்படி பண்ணுறார். பழைய காலத்தை பண்ண தெரில, இப்படி இழுத்து விட்டோன்னே என்ன ஆயிடுச்சு, ஒரு மங்கி மாரி ஆயிடுச்சு. உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரில, திரும்ப அவன்கிட்ட போயிட்டு சரி சீக்கிரம் பண்ணுறேன், எனக்கு டைம் ஆகுது, காலேஜ் போகணும், நான் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்படி ஆயிடுச்சு. அவர் சொன்னாரா, எந்த லூசு பைய உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணான்? நல்லா கவனிங்க.
எந்த லூசு பையன் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணான்? அப்போ இவர் சொன்னாரா, இல்லைப்பா ஒரு சின்ன பையன் ஒருத்தர் தான் நம்ம வீட்டில், அவன்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி பண்ணி விட்றான்னே, அவன் இது மாதிரி பண்ணி விட்டான். அந்த முட்டா பயலுக்கு அறிவு இல்லையா? 2வது வார்த்தை இவரே தான் பண்ணார். அந்த முட்டா பயலுக்கு அறிவு இல்லையா? இல்லைப்பா நீ வேலையை பார்ப்பா நீ அப்படின்னு திரும்ப, இல்லை சார் இந்த மாதிரி பண்ணியிருக்கான்னா அவன் எவ்வளோ பெரிய லூசு பயலாக இருப்பான்னு நான் சொல்ல இவர் நான் தான் பண்ணேன், நான் தான் என்னை சொல்கிறது வெக்கப்பட்டுட்டு நான் தான் பண்ணேன். அட என்ன சார் இதை ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாம்ல, நான் ரொம்ப திட்டினேனே சார் அப்படின்னாரான். இதுலேருந்து அதாவது ஒரு சின்ன பொய் சொன்னதுனால என்னையே எனக்கு முன்னாடியே திட்டுறான். நல்லா புரிஞ்சுங்க, என்னை என் முன்னாடியே திட்டுறான், என்னால் அதை தடுக்க முடியல. அதுதான் மீனராசிக்காரர்கள் கற்றுக்க வேண்டிய பாடம். ராசியில் சனி பகவான் வந்துட்டா ஒரு சின்ன பொய் சொன்னால் கூட அந்த பொய்க்கு முட்டு கொடுக்க வேண்டி ஒரு பொய்யை மறைக்க 9 பொய் சொல்ல வேண்டியிருக்கும். ராசியில் சனி பகவான் வந்து விட்டார், நீங்கள் பொய் சொல்கிறீங்களா இல்லையாங்கிறது தான் அவரோட டெஸ்டிங்கோட முதல் பாயிண்ட்டை. நீங்கள் பொய் சொல்லனா நீங்கள் செலக்டட். ராசியில் சனி பகவான் வந்தால் 3, 7, 10 சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? எதையும் தடுக்க முடியாது, யாரும் தடுக்க முடியாது. 3, 7, 10 பார்க்குறார். காதல் திருமணங்களை சேர்த்து வைப்பார். 10ஆம் இடமாகப்பட்ட தொழிற்ஸ்தானத்தை சனி பார்த்துட்டார். தொழிலில் வேற லெவலில் கொண்டு போவார் உங்களை. சகலவிதமான யோகங்களையும் தரப்புக்கூட ஒரு அற்புதமான ஒரு நேரமாக இருக்கிறது என்றால் அது இந்த நேரம்தான். இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். அப்போ மீனராசிக்காரர்கள் 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவானால் ஜாமீன் கையெழுத்து போடுறது, இந்த நான் சூரிட்டி சார், என் ஃப்ரெண்டு சார், என் மச்சான் சார், என் பொண்டாட்டியோட தம்பி சார், வெங்காயம் சார், வெள்ளைப்பூண்டு சார், வேண்டாம், எதுவும் வேண்டாம், தயவுசெய்து எதுவும் வேண்டாம். நீங்கள் எதுக்கெல்லாம் நீங்கள் வந்து கேரண்டி கொடுக்குறீங்களோ அதுக்கெல்லாம் வருந்தி அழணும். சார் நம்ம சுரேஷ் சார் நல்ல வேலை பார்ப்பான் சார், கொண்டு போய் சேர்த்து விடுவீங்க, போனால் ஃபஸ்ட் நாளே போய்ட்டு எல்லா திட்டம் என்ன கம்பெனியில் இவனெல்லாம் ஒரு ஆளுன்னு கொண்டு வந்து சேர்த்தனை படுறா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு திட்டு விடும். ஸோ இந்த தேவையில்லாத ரெக்கமெண்டேஷன் நம்மளுங்க நிறைய பேர் அப்படி தான் தன்னுடைய கெத்தை காட்டுறேங்கிறதுக்காக அவருக்கு ஒரு வேலை வாங்கி தர்றது, அவனுக்கு அந்த வேலைக்கும் சம்மந்தம் இருக்கான்னு நம்ம கேட்குறதே கிடையாது. ஸோ அப்போ அந்த 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு அவப்பெயர்களை உண்டாகும். உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிகப்பெரிய ராஜயோகம். 10 கோடி பேர் கேந்திர பலம் பெற்று 4ஆம் வீட்டில் இருக்கிறார். சனி பகவான் 10 பார்க்குறார், வெகு பிரபலம், உலகம் ஃபுல்லாக நோன் ஆகிடுவீங்க. சார் நான் ஒரு இட்லி கடை வச்சுருக்கேன், எங்கள் ஏரியா மதுரையில் நான் தான் ஃபேமஸ்ஸு, கவலைப்படாதீங்க, முதல்ல தமிழ்நாடு ஃபேமஸ் ஆவீங்க, இன்னொரு 6 மாதம் கழித்து உங்களுக்கு வந்து இந்தியா ஃபேமஸ் ஆவீங்க, அப்புறம் இன்டர்நேஷ்னல் ஃபேமஸ் ஆவீங்க. திடீர்னு ஒரு ஆள் வருவார், அவர் மூலிமா பிராண்ட் ஆவீங்க, பிடிச்சி மேலே போயிட்டே இருப்பீங்க. பண்ணக்கூடாத ஒரே தப்பு சின்ன பொய். நல்லா புரிஞ்சுங்க, சின்ன பொய் கூட நீங்கள் சொல்லக்கூடாது. ஒரு பொய் சொன்னாலும் இந்த பவர் உங்களை விட்டு போயிடும். ஒரே ஒரு பொய் கூட சொல்லாதீங்க. நான் சொன்ன அந்த கதை மாதிரி தான், இந்த ட்ரிம்மர் கதை மாதிரி தான். உங்களை உங்கள் முன்னாடியே வச்சு திட்டுவாங்க, நீங்களே உங்களை திட்டுறதை வேடிக்கை பார்க்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். ஸோ அப்போ ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுக்கான விஷயங்கள் எல்லாம் தன்னால் நடக்கும். வெகு விரைவில், சீக்கிரமே வெகு விரைவில் நீங்கள் வந்து மிகப்பெரிய உயரங்களை வாழ்க்கையில் சார் என்றைக்குமே வந்து உங்களுடைய இலக்கை, உங்களுடைய ஏணியை வானத்தின் மீது போடுங்கள். மேலே ஏறி மேலே போகணும், இதுதான் உங்களுடைய இலக்காக இருக்கணும். உங்களுடைய இலக்கு என்றைக்குமே வானை நோக்கி இருக்க வேண்டும். சாதாரண இலக்கு வைக்காதீங்க, பெரிய பெரிய இலக்காக வைங்க. 100 மார்க் படிக்கிறவனால தான் சார் 85 மார்க் எடுக்க முடியும். நான் படிக்கிறதே பாஸ் ஆகிறதுக்குன்னா கண்டிப்பாக இந்த ஜென்மத்தில் பாஸ் ஆக மாட்டோம். ஸோ அப்போது நம்ம நிறைய படிக்கணும். அப்போ மீனராசிக்காரருக்கு நிறைய வாய்ப்புகள் வரப்போகுது, நிறைய உழைக்க தயாராகுங்கள். சார் ஒரே வாரத்தில் முடிச்சிடுறேன், சிம்பிள். இந்த வருடம் ராகுக்கு இது பயிற்சி வருகிறது. 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு உங்களை என்ன செய்து விடுவார்? இதுக்கு அழகான பதில் நான் சொல்கிறேன். மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு, அதே மாதிரி 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேதுவை நினைத்து பயப்படாதீர்கள். என்றும் உழைக்க தயாராகு, கவலைகள் உனக்கேது. உழைக்க தயாராகு, கவலைகள் உனக்கேது. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கிங்க. செம ஹாப்பியாக இருப்பீங்க, ஜாலியாக இருக்க போகிறீங்க. விஷ் யூ எ ஹாப்பி நியூ இயர்.